ஒருத்தர் மரபு பாடம் கேட்டாரா, இல்ல மாடர்ன் டே யூடியூப்ல இருந்து வீடியோஸ் கேட்டு, இல்ல டிரான்ஸ்லேஷன்ஸ் படிச்சு, அந்த மாதிரி இல்ல ஏதாவது புத்தகங்களை படித்து தானா தெரிஞ்சுக்கிட்டாரான்னு எப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம்னா, வேதமாகட்டும், அந்த ஸ்தோத்திரங்களாகட்டும், சாத்திரங்களாகட்டும், அவர் சேண்ட் பண்ற விதத்துல இருந்து கண்டுபிடிச்சிடலாம். மரபு பாடம் கேட்டால் காதில் கேட்டு, வாயால் உச்சரித்து, அந்த டியூன் மாறாம அப்படியே காலங்காலமாக கடத்தப்படுவது, அதுதான் ஸ்ருதின்னு சொல்லுவோம். கேட்டு உள்வாங்கி அது அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டு இப்படியே வருவது எழுதா கிளவி. பரம்பொருள் பரமசிவ பரம்பொருள் அருளால், அண்ணாமலையான் வேரருளால் நான் மரபு பாடம் கேட்டுதான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். சொல்றேன் கேளுங்க. ஒவ்வொரு ஸ்கந்த சஷ்டியின் போதும் அண்ணாமலையார் ஆலயத்திலே படனம் நடக்கும். முறையா படனம் செய்தல் அப்படின்னா என்னன்னா, ஒருவர் உட்கார்ந்து முருகப்பெருமானை பார்த்து, கம்பத்தளையனார் சந்நிதியில ஒருவர் உட்கார்ந்து முருகப்பெருமானை பார்த்து படிப்பார். அந்த பாடல்கள் ஒவ்வொரு பாடலா படிப்பார். அந்த ஒரு பாடல் அவர் படிச்சு முடிச்சதும் பக்கத்தில் இருக்கவர் இன்னொருத்தர் அந்த பாடல் சொல்வார். அதே மாதிரி தீபத் திருநாள், கந்தசஷ்டி முடிந்த உடனேயே தீபத் திருநாள். சில வருடங்களில் கந்தசஷ்டியும் தீபமும் சற்று தள்ளி வரும்.